தமிழக வெற்றிக்கழக கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் போட்டியிடப் போகும் தொகுதி தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. தர்மபுரி மாவட்ட தவேகா தலைவர் சிவா இது தொடர்பாக தகவல் வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றிக்கழக கட்சியின் மீட்டிங்கில் இது தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி விஜய் போட்டியிட சாதகமான தொகுதியை சர்வே எடுக்கும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம். தற்போதைய நிலவரப்படி நாகப்பட்டினத்தில் போட்டியிட விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தர்மபுரியில் போட்டியிடுவது பற்றியும் அவர் ஆலோசனை செய்துள்ளாராம். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டசபை தொகுதிகளில் ஒன்றில் போட்டியிட விஜய் முடிவு செய்துள்ளதாக தர்மபுரி மாவட்ட தவேகா தலைவர் சிவா இது தொடர்பாக தகவல் வெளியிட்டுள்ளார். இதுபோக சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் தனிமனித தாக்குதல் கூடாது என்று தவேகா சார்பாக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊடக விவாதங்களில் தனிமனித தாக்குதல்கள் கூடாது, தவறாக பேசக்கூடாது, யாரையும் தனிப்பட்ட வகையில் கடுமையாக பேசக்கூடாது என விஜயின் அறிவுரைப்படி பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாற்றுக் கட்சியினர் வைக்கும் எதிர்கருத்துகளுக்கு கண்ணியமான முறையில் பதிலடி கொடுக்க வேண்டும், அநாகரிகமாக பேசக்கூடாது. தவேகா கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் குழுவை அதிகப்படுத்தவும் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. உங்களை கடுப்பேற்றும் வகையில் பேசினால் அதற்கு விழுந்துவிடக்கூடாது. எப்படி பேசினாலும் கண்ணியமாக பதில் கொடுக்க வேண்டும். மக்களுக்கு உதாரணமாக நாம் இருக்க வேண்டும். மற்ற கட்சியினர் பேசுகிறார்கள் என்பதற்காக நாம் பேசக்கூடாது என்று ஊடக விவாதங்களை எவ்வாறு அணுக வேண்டும் எனவும் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தியுள்ளார். Thanks for watching. Like, share and subscribe the channel.